ஏன் மாப்பிள்ள ஆட்டோல எதுவும் வருமானம் கிடைக்குதா? ஆட்டோலாம் வருமானம் கிடைக்காது, ஏதாவது ஆளு இருந்தாதான் வருமானம் கிடைக்கும். சுரேஷ் கொண்டாடி இருக்கல, அவன் யாரையும் வச்சிருக்கலாம்ல, இன்னும் கேள்விப்பட்டீங்களா? ஊருக்குள்ள வெட்டி இதா தெரியுதுக்கு எவனை வச்சிருக்கான், எவன் கொண்டாடி தாலி அடிக்கிறான், இதான் ஒரு வேலையாடா. போய் உருப்புற வழியா பாருங்கடா. அவன் ஏதோ ஆட்டோ ஓட்டுறான். நிறுத்து அண்ணே, கை காட்டி போமாண்ணே. கையை காட்டி காலை காட்டி போறதுக்கு நான் ஐட்டம் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன்டா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? கையாட்டி போனுமியா? கையை ஆட்டிட்டே போக வேண்டியதானே. நீலாம் ஒரு ஆளுன்னு ஆட்டோவை மறைச்சா பண்றாங்க பார்த்தா, இதே சொல்லண்டா. தமாசுக்கு பேசுறேனே, நீங்க நம்பிட்டேனே. ஏன்பா தம்பி, இந்த ஊர் தானே நம்மளுக்கு சொந்த ஊரு? ஆமாண்ணே, இந்த ஊர் தானே. முனியாண்டி தெரியுமா உனக்கு? என் அப்பா தான். அப்படியா? நானும் உங்க அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. அப்படிங்களா? அது சரி. உங்க அப்பா ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிப்பான், ஆனா பயிலா போயிடும். நானும் உனக்கு ஒரு வழியில மாமா தான் வேணும். எனக்கு மட்டும் தான் மாமாவா இல்ல ஊருக்கே மாமாவா? கருப்புங்கையில அப்படி நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டுங்க தம்பி. இறங்க மாமா. தம்பி எவ்வளோப்பா? இல்ல மாமா பரவாயில்ல மாமா. சரி, உங்க அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, நீ வீட்டுல காசு வேணான்ட்ட? மாமா தெரிஞ்சிருங்கிறாரு, போயிட்டு போறாரு. சொந்த மரணம் பந்த மரணம் காசுல கரெக்டா இரு மாப்பிள்ள, அப்பதான் நாளை பின் நம்மளும் பொழைக்க முடியும். அதுவும் கரெக்ட் தான் மாப்பிள்ள. கூட குறைச்சலாம் வேணாம். நீங்க காலையில இருந்து என் கூட சுத்திரியே ஒரு 450 ரூபா மட்டும் கொடுங்க.